ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஃபீச்சர்ஸும் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுறதுக்கும் இதனுடைய இன்டர்ஃபேஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா 8 and 9 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா 10 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ஃபிலிமோரா 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான மேஜரான 5 ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிலிமோரா 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நாட்களாகவே வீடியோஸ் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் அந்த மேஜரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிலிமோரா 10 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும், இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபிலிமோரா 8 உடைய இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் ஃபிலிமோரா 9 உடைய இன்டர்ஃபேஸ். இப்போ ஃபைனலாக நீங்கள் பார்க்கக்கூடியது ஃபிலிமோரா 10 உடைய இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே நீங்கள் நல்லாவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதுதான் மேஜரான சேஞ்சஸில் ஃபஸ்ட் சேஞ்சுன்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட். ஸோ பொதுவாக நம்ம ஒரு வீடியோவை எடிட் பண்ணும்போது ஷார்ட்கட் வந்து ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தா பேக் வரும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் இஜெட் கொடுத்தா பிஃபோர் போகும். இது போல் ஒரு சில ஷார்ட்கட் வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோலாக எனக்கு தேவையான விதத்தில் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் நம்ம Wondershare Filmora வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட். இதுக்குமே ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+K. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ ப்ராஜெக்ட்டுக்கு என்ன, ஓப்பன் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன, ஸோ இது போல் டூல்ஸாக இருக்கட்டும், எடிட்ஸாக இருக்கட்டும், வியூவாக இருக்கட்டும், மார்க்கராக இருக்கட்டும், ஸோ இது போல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷார்ட்கட்ஸை வந்து நீங்களே உங்களுக்கு ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த Wondershare Filmora 10ல் வந்து ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ் நான் சொல்லுவேன். ஸோ பொதுவாக ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணும்போது அதனுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷார்ட்கட்ஸ். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த Filmora 10ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டையுமே நம்மளாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஃபைனலாக இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் குழம்பிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட்டு கொடுத்துட்டீங்களா போதும், உங்களுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன இருக்குமோ அது வந்துடும். ஸோ இது செகண்ட் சேஞ்சஸ். ஓகே, இப்போது Filmora 10 இதில் தேர்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஃபீச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் மேட்ச். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 வீடியோஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த 2 வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ அந்த நார்மலான வீடியோஸில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவுடைய கலரை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு 2 வீடியோ இருக்குது, நான் 2யும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, 2 வீடியோ நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். 2மே ஓரளவுக்கு டிஃபால்ட்டாக எனக்கு வந்த வீடியோ தான். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் மேட்ச் Alt+M இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் கிரேடிங் எதுவுமே பண்ணாமல் ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய கலரை வந்து அப்படியே நீங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பட் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா 100%மே இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய விதத்தை பொறுத்து தான் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ். பொதுவாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம் பற்றி அதனுடைய முக்கியத்துவம் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ட்ராக் பண்ணி கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் டைம்லைனில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷர்ட்டாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் லெவலையும் அண்ட் எண்டிங் லெவலையும்
ஃப்ரேமையும் நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆட் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இப்போ இன்னொன்று கொடுக்குறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி முடிச்சுட்டு பிஃபோர் வந்து நம்ம போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு நார்மல் ஃபிட்டாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடியது தான் இந்த கீ ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம்ஸுடைய முக்கியத்துவம் நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் இந்த Filmora 10ல் இப்போ இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற 5th ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ இது யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மோஷன் ட்ராக்கிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம Wondershare Filmora 10ல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்வேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நான் ஒரு வீடியோவை ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டம் வருது. அதை வந்து எங்கே நான் மூவ் பண்ணணுமோ அங்கே வச்சுக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த ஹெட்டுக்கு வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு டபுள் கிளிக் கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ மார்க் நான் கொடுக்குறேன். ஸோ இதனுடைய சைஸ் வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேஸ் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இப்போ இந்த ஏரோ மார்க் பாருங்கள், ஃபேஸை கவர் பண்ணியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது போல் மோஷன் ட்ராக்கிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் Wondershare Filmora 10ல் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போது இந்த புது வெர்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.